கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே எனக்கு பிடிச்ச ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ். ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 அவங்க கலெக்ட் பண்ணுற ஃபீஸு, அதுக்கு அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபீஸை பார்த்தாலே ஒரு ஐடி கம்பெனி மாதிரி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சாலிகிராமம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்போவே எனக்கு வந்து என்னடா அது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இப்படி இருக்குமா அப்படின்னா, ஒரு 1500 வாங்குற ஆஃபீஸால இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியும்னா, லட்சங்கள் பல கோடிகள் பொருள்ற லஞ்சத்தை சொல்லலை, நம்ம அரசாங்கத்துக்கு வரியாவே சில ஆஃபீஸில் கட்டுவோம். ஸோ அந்த ஆஃபீஸ்லாம் இப்படி இல்லைன்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. ஸோ அதை இப்போது இந்த 10 வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் 2 days பேக் போயிருந்தேன் பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக. ஸோ 12ஆம் தேதி போயிருந்தேன். 14ஆம் தேதி என்னோட பாஸ்போர்ட் என் கையில் வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வேலை பார்த்துருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா அரசாங்க ஆஃபீஸும் ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னா இந்தியா கண்டிப்பாக வல்லரசு ஆகிடும். இந்த லஞ்சங்கிறது இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா லஞ்சத்துக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. ஆன்லைனில் 1500 ஃபீஸு. போன டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லைனா நீங்கள் அதுக்கு கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான், சிம்பிள். எல்லா